Hello everyone, welcome to this part 2 video on paraplegia rehabilitation. What is paraplegia and paraplegic patients ke enna madriyana therapies kodupondradha pona video la paathom. Paraplegic patients ke eppadi gait training pannuvom and will the gait training be effective? Indha questions kana answer indha video la paakalam. Let's get into the video. Paraplegic patientsக்கு gait training வந்து பார்த்தோன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி லெவல் ஆஃப் இன்ஜுரி. எந்த லெவல் ஆஃப் ஸ்பைனல் கார்டில் அவங்களுக்கு இன்ஜுரி ஆகிருக்கு, அதே மாதிரி அந்த இன்ஜுரி வந்து கம்ப்ளீட் இன்ஜுரியா இல்லை இன்கம்ப்ளீட் இன்ஜுரியான்றதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. பேராப்ளீஜியா பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி பேஷண்ட்ஸ்க்குமே கெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது சேஃப்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ சேஃபர் என்விரான்மெண்ட்டில் தான் வந்து அவங்களுக்கு கெயிட் ட்ரைனிங் பண்ணணும். அண்ட் ப்ரிவென்டிங் ஃபால்ஸ் இஸ் தி டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா ஃபங்க்ஷனல் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன், தட் இஸ் நத்திங் பட் நியூரோ prosthesis. ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேட்டர் யூஸ் பண்ணி லெக் மசில்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணலாம். ஸோ வாக்கிங் வந்து ஃபெசிலிட்டேட் ஆகும். எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷனுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிரேசஸ் ஆர் ஆர்த்தோசிஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய ஆர்த்தோசிஸ் இருக்குது, பட் பேராப்ளீஜியா பேஷண்ட்ஸ்க்கு வைடராக யூஸ் பண்ணக்கூடிய ஆர்த்தோசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நீ ஆங்கிள் ஃபுட் ஆர்த்தோசிஸ். இந்த ஆர்த்தோசிஸ் வந்து ஒரு ஜாயிண்ட்டை ப்ராப்பரான அலைன்மெண்ட்டில் மெயின்டைன் பண்ணும். அண்ட் இங்கே நீ ஆங்கிள் ஃபுட் ஆர்த்தோசிஸ் வந்து பார்த்தோன்னா அப் டு தை ரீஜன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். நீ ஜாயிண்ட், ஆங்கிள் as well as ஃபுட்டை வந்து அதோட ப்ராப்பரான அலைன்மெண்ட்டில் மெயின்டைன் பண்ணி சப்போர்ட் பண்ணும். ஒன் அனதர் ஆர்த்தோசிஸ், அதுதான் வந்து வெயிட் பியரிங் கண்ட்ரோல் ஆர்த்தோசிஸ். இது மெயினாக எதுக்காகன்னு பார்த்தோன்னா எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. இந்த ஆர்த்தோசிஸோட 3 மெயின் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ்னு பார்த்தோன்னா இதில் ஒரு ரிஜிட் ஃப்ரேம் இருக்குது, பேஷண்ட்டோட பாடி வெயிட்டை நல்லாவே சப்போர்ட் பண்ணும். அண்ட் ஒரு ஸ்பெஷல் ஹிப் ஜாயிண்ட் டிவைஸ் வந்து இருக்குது. இது வந்து லெக்ஸை ரெசிப்ராக்கலாக ஃபார்வர்டாக அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஈஸி ஃபுட் as well as ஃப்ளோர் கிளியரன்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் ஃபுட் டிவைஸ் வந்து இருக்குது வித் அ வேரியிங் சோல் திக்னஸ். ஸோ ஃபுட் as well as ஃப்ளோர் கிளியரன்ஸை வந்து இது ஈஸியாக்குது. அண்ட் ஏர்லி ஸ்டேஜஸில் அவங்களுக்கு ஸ்டாண்டிங் ட்ரைனிங் வந்து பேரலல் பாரில் கொடுக்கலாம். ஸ்டாண்டிங் ட்ரைனிங் எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக ஸ்பாஸ்டிசிட்டி ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், டீப் வெயின் த்ரோம்போசிஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் தான் ஸ்டாண்டிங் ட்ரைனிங். இன்னொன்று ஸ்டாண்டிங் வந்து இனிஷியேட் பண்ணும்போது அவங்களோட பவல் as well as bladder ஃபங்க்ஷன்ஸும் வந்து பார்த்தோன்னா இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ பேரலல் பாரில் ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் we can train using the quad cane. ஸோ ஸ்டாண்டர்ட் கேனுக்கும் குவாட் கேனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், குவாட் கேனும் வந்து ஒரு சிங்கிள் ஆர்ம் கேன் தான், பட் 4 லெக்ஸ் இருக்குது. அதனால் ஸ்டாண்டர்ட் கேனை விட குவாட் கேனுக்கு ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தோன்னா அதிகமாகவே இருக்கும். அண்ட் ஈவன் தே கேன் யூஸ் வாக்கர். ஒரு ஸ்டாண்டர்ட் வாக்கரில் வந்து பார்த்தோன்னா 4 லெக்ஸ் வந்து இருக்குது. 50% ஆஃப் த பாடி வெயிட்டை வந்து கேரி பண்ணுது. பட் வாக்கரை வந்து பிக் பண்ணி பிளேஸ் பண்ணணும்னா சஃபிஷியண்ட்டான அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி ஸ்ட்ரென்த் வந்து தேவை. ஸோ அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். அண்ட் இப்போ ரீசெண்டாக பாப்புலரைஸ் ஆகிட்டுருக்க ஒரு டெக்னிக் தான் வந்து ரோபோட்டிக் ட்ரைனிங். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தோன்னா ரோபோட்டிக் ட்ரைனிங் யூஸிங் தி லோகோமேட் சிஸ்டம். அண்ட் பேராப்ளீஜியா பேஷண்ட்ஸ்க்கு நீ ஆங்கிள் ஃபுட் ஆர்த்தோசிஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எல்போ க்ரட்சஸ் யூஸ் பண்ணி ஸ்விங் த்ரூ கெயிட் பேட்டர்ன் வந்து ட்ரெயின் பண்ணலாம். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு நோ ஹவு டு ட்ரெயின் யூஸிங் தி கேன், க்ரட்சஸ் ஆர் வாக்கர், ப்ளீஸ் டூ வாட்ச் மை ப்ரீவியஸ் வீடியோஸ் ஆன் இட். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. Will the gait training be effective? இப்போ ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிக்கு அப்புறம் அவங்களுக்கு கெயிட் ட்ரைனிங் கொடுத்தோன்னா அகெயின் அவங்களால வாக் பண்ண முடியுமா? வாக்கிங் as well as அவங்களோட ஃபங்க்ஷன்ஸை ரீகெயின் பண்ண முடியுமா? இந்த குவெஸ்டனுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா சர்டைன் பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. என்னென்ன பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட லெவல் ஆஃப் இன்ஜுரி, அதே மாதிரி சிவியாரிட்டி ஆஃப் இன்ஜுரி, டைம் சின்ஸ் இன்ஜுரி, ஏஜ் அட் த டைம் ஆஃப் இன்ஜுரி, லெவல் ஆஃப் சென்சேஷன் அண்ட் பெயின் லெவல். இந்த பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி தான் ஒரு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிக்கு அப்புறம் அகெயின் வாக்கிங் எபிலிட்டி as well as அவங்களோட ஃபங்க்ஷன்ஸை வந்து அவங்களால ரீகெயின் பண்ண முடியுமான்றது டிட்டர்மைன் ஆகுது. ரிசர்ச்சர்ஸ் சஜஸ்ட் தட் ஒரு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிக்கு அப்புறம் அந்த இன்ஜுரி வந்து இன்கம்ப்ளீட் இன்ஜுரியாக இருந்துச்சுன்னா வாக் பண்ணக்கூடிய அபிலிட்டி as well as ஃபங்க்ஷன்ஸ் ரீகெயின் பண்ணக்கூடிய அபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது when compared to தி கம்ப்ளீட் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி. அதே மாதிரி ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி வந்து பிலோ த லெவல் ஆஃப் T11 இருந்துச்சுன்னா வாக்கிங் as well as ஃபங்க்ஷன்ஸ் ரீகெயின் பண்ணக்கூடிய அபிலிட்டி அதிகமாகவே இருக்குது when compared with the level of injury at T11 or above the level of T11. So that's an end to my paraplegia rehabilitation. Thank you so much for watching.